மார்க் 1:13 என்ன சொல்லியிருக்கிறது என்றால், தேவ தூதர்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு பணிவிடை செய்தார்கள். எஸ்பெஷலி அவர் அந்த உபவாசத்தை முடித்துட்டு வந்த பிறகு என்னெல்லாம் பணிவிடை செய்தார்கள் என்று குறிப்பாக சொல்லவில்லை. நம்ம நல்லா கற்பனை பண்ணி யோசிக்கலாம். ஏனென்றால் அதே தேவ தூதர்கள் இன்றைக்கும் நமக்கு பணிவிடை செய்யும்படியாக காத்து கொண்டிருக்கிறாங்க. நீங்கள் சில வேளையில் நினைக்கலாம், யாருமே எனக்கு பணிவிடை செய்ய இல்லைன்னு நினைக்கும் போது ஐ வாண்ட் என்கரேஜ் யூ. அவங்களும் உங்களோட கூட இருக்காங்க, கர்த்தருடைய பிரசன்னமும் உங்களோட கூட இருக்கு. ஏன்னா வசனம் சொல்லுகிறது, தேவ தூதர்கள் they are like ministering spirits நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறாங்க. இன்றைக்கு அதை விசுவாசித்து ஜெபித்து சந்தோஷமாக இருக்கலாமா? அன்பின் தகப்பனே, இந்த நாளில் கூட நாங்கள் தனிமையாக இருக்கும்போது உம்முடைய பிரசன்னம் மட்டும் அல்ல கர்த்தாவே, தேவ தூதர்களும் எங்களுக்கும் பணிவிடை செய்யும்படியாக ஊழியம் செய்யும்படியாக இருக்கிறதற்காக நன்றி. இந்த நாள் முழுவதும் உடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. In Jesus' name we pray. Amen. The angels are there to minister to you, so be bold, be blessed. Have a blessed day. Amen.